ஹாய், நான் உங்கள் ஸ்ருதி கார்த்திக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓம் முருகா. இது இன்றைக்கான வீடியோ ஊர் பண்டிகையை பற்றி சொல்ல போகிறேன். எங்கள் ஊரில் எந்த சாமிக்கான விசேஷமாக இந்த பூஜை நடக்கும், எத்தனை நாள் நடக்கும், எப்போத்துலேருந்து இது தொடங்கி இருக்குது, எல்லோரும் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க, இதோட ஹிஸ்ட்ரி என்ன, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாக்கா வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். இது திருவிழாவோட முதல் நாள் விசேஷமான பூஜை இருக்கும். ஸ்டார்டிங்லேயே நல்ல அபிஷேகம் எல்லாமே அலங்காரம்லாம் சூப்பராக இருக்கும். முதல் நாள் பொங்க வச்சுது, அதோட வீடியோ தான் இது. காலையிலேயே ஊர் ஜனம் முழுக்கவும் புது ட்ரெஸ் போட்டுன்னு என்னவோ பொங்கல் தீபாவளிக்கு செலிப்ரேட் பண்ணலையா அந்த மாதிரியான குஷியாக கோயிலுக்கு வருவாங்க. இது 2வது நாள் அன்றைக்கி. இது பால் குடம் எடுத்துகிட்டு போயின்னு இருக்கிறது. ஊர் ஃபுல்லாகவே எல்லா தெருவுக்குமே போவாங்க. பால் குடம் எடுத்துன்னு ஃபுல்லாகவே சுற்றிட்டு நம்ம கையால் சாமிக்கான அபிஷேகம் நடக்கும். உற்சவ மூர்த்தியிலேருந்து பிடிச்சி எல்லா சாமிக்கும் உள்ளே இருக்கிற மாரியம்மன் சிலைக்கு மற்றும் ஐயர் ஊற்றுவார். மீதி இருக்கிற பக்கம் நம்ம வேண்டின்னு நம்ம கையால் ஊற்றலாம். இது 3வது நாள் அன்றைக்கி அழுவு போட்டது. அழுவு ரொம்ப விசேஷமாக இருந்தது. இந்த மாதிரி ரொம்ப கிராண்டாக ரொம்ப பெரிய வேண்டுதல் இருந்தால் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான வழிபாடு இருந்தது. எனக்கா நாக்கழுவு போட்டாக்கா நம்ம வேண்டிந்து எல்லாமே நடக்கும்னு ஐதீகம். அதுலேயும் இந்த மாதிரி அவங்களுக்கு விருப்பமாகி அவங்களுக்கு கடவுள் சக்தி கொடுத்தா மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். அதனால இது மாரியம்மாவோட இன்னொரு செயலும் கூட. விசேஷமான அலங்காரங்கள் இருக்கும். காலையில் ஒரு அலங்காரம் இருக்கும், அதுக்கப்புறமா சாயங்காலத்தில் ஒரு அலங்காரம் இருக்கும். மாரியம்மாவை பார்த்தாலே மன நிறைவாக இருக்கும். நம்ம எதுவுமே வேண்டதே தேவையில்லை. எல்லாமே நம்மளுக்கு கையில் கிடைச்சதும் மனசில் நினச்சதும் நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிறதும் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். சாமி நம்மளுக்கு வேணுமானது எல்லாமே தர மாதிரி நம்ம கடவுளுக்கும் என்ன வேணுமோ என்ன தேவையோ அதை நம்ம பார்த்தும் பூர்த்தி பண்ணணும் தான். அந்த மாதிரி தான் இந்த திருசூலம் கோபுரத்து மேலே ஏறின மூமெண்ட்டு. ஊர் பண்டிகைன்னு வந்ததுக்கப்புறம் கும்மி இல்லாமல் போகுமா? நவதானியத்தன்னைக்கு இந்த கும்மி அடிக்கிறது ரொம்ப ஸ்பெஷல். எல்லாருமே சின்ன பசங்கள்லேருந்து பிடிச்சி பெரியவங்க வரைக்கும் அதை சொல்லி பாட்டு பாடி அம்மாவோட அழகை ரசித்து வர்ணித்து பாடி கும்மி அடிக்கிறது. அது கேட்கவும் அழகாக இருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்கும். கோயில் முழுக்க பூவால் அலங்காரம் பண்ணி தோரணம் கட்டி பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஏரியா ஃபுல்லாகவே எல்லா பக்கத்துக்கும் லைட்டுங்க போட்டு லைட் வெளிச்சத்தோடு நைட்டில் நம்ம ட்ராவல் பண்ணோம்னா வண்டியில் சும்மா ஒரு ரவுண்டு போனோம்னா கூட ஏரியாவே அப்படியே ஜெகஜோதியாக இருக்கும். திருவிழானாலே அதுதானே. இந்த பூஜையை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இதோட லிங்க்கு பயோவில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது பகவதி பூஜை. இது கேரளாக்கார் பண்ணறது. நாகராஜ இருக்கட்டுன்னு பண்ண வைப்பார். ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப விசேஷமான பூஜை. இதோட வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எல்லாரும் ஆவலாக காத்துனந்த அக்னி கொண்ட பூஜை. இது தீமிரி திருவிழா. இதுக்கான நாள் தான். இத்தனை நாளும் இந்த 4 நாளும் 6 நாளும் அபிஷேகம் பூஜை நடக்கிறதே இந்த தீமிரி திருவிழாக்கு தான். இந்த வெள்ளிக்கிழமையோட ஸ்பெஷலுக்காக தான். எல்லாரும் மாலை போடுறதே இதுக்காக தான். தீ மிரித்து அம்மாவை மனசு குளிர்விக்கணுன்றதுக்காக. அக்னி கொண்ட பூஜை அன்னைக்கு காலையிலேயே யார் வந்தாலுமே நெய் வாங்கி தரலாம், வெறுகு வாங்கி தரலாம், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் அன்றைக்கி கண்டிப்பாக மழை பெய்யும். ஆனாலுமே அந்த நெருப்பு அக்னி கொண்டும் அணியாது. அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டியே. ஏன்னாக்கா அது சாமியே அருள் புரிஞ்ச மாதிரி. ஆமாம் நான் இருக்கேன் பாருங்கன்னு காட்டுற மாதிரி. அந்த மாதம் ஃபுல்லாகவே எவ்வளோ வெயில் அடித்தாலுமே அந்த நாள் ஒரு நாளில் ஜோரான மழை பெய்யும், ரொம்ப ஜோராக பெய்யும். ஆனாலுமே நெருப்பு அணியவே அணியாது. அதை யாரும் இப்படி மூடி வைக்க மாட்டாங்க, எதுவுமே இல்லை. ஆனாலுமே அது கடைசி வரைக்கும் நின்று எரியும். அதுதான் செம்ம. இதோட ஸ்பெஷலே அதுதான். கடவுள் இருக்குன்னுட்டுன்னு அந்த ஒரு நொடியில் நம்ம அறியலாம். கரகம் நெருப்பு மெரிச்சு அக்னி குண்டத்தை மெரிச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் ஏரியா ஃபுல்லாகவே ரவுண்ட்ஸ் போவாங்க. அவங்க கூட நெருப்பு மெரிச்ச எல்லா பக்தாதிகளும் எல்லாருமே அவங்க கூட சேர்ந்து போவாங்க. இது ரொம்ப அழகாக இருக்கும். ஏரியா ஃபுல்லாகவே கலக்கலையாக இருக்கும். 4 மணி ஆகட்டும் 5 மணி ஆகட்டும் விடிகிற வரைக்கும் கோயில் சுற்றி வர வரைக்குமே எல்லாருமே முழிச்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். வருஷத்தில் ஒரு முறை நடக்கும்போது அந்த ஒரு நாளை யாரும் தவற விட்டுடக்கூடாது. ஏன்னா அடுத்த வருஷம்தான் மறுபடியும் அந்த மூமெண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன, மறுநாள் ரொம்ப ஜோஷாக எல்லாருமே ரெடியாக வேண்டியது தான். ஏன்னு பார்த்தீங்களானாக்கா தேர் கூட எல்லாருமே ரவுண்ட்ஸ் போவாங்க. மோளம் இருக்கும். மோளத்தாளத்தோடு சாமி ஊர்வலம் வரும். அதனால் எல்லாருமே குஷியாக செம்மையாக ரெடியாக வேண்டியது தான்.
தேர் நடக்குதுனாக்கா தேர் இருக்குன்னுட்டுன்னு தெரிஞ்சாக்கா ஒரு சாமி இது மட்டும் இல்லை, நம்ம வச்சுருக்கிற எல்லா சாமியையும் ஏரியாவில் ரோட்டுக்கும் வீதிக்கும் எல்லாருமே சாமி உட்கார வச்சுருப்பாங்க. எல்லாருமே தேர் இழுப்பாங்க. தேர் எடுத்துன்னு வீதியாக வரும். இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபுல்லாக இன்னும் கலர்ஃபுல்லாக இருக்கும், ஜோஷாக இருக்கும் பார்க்குறதுக்கே. எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? பிரசாதம் சூப்பராக இருக்கும். அன்றைக்கி நம்ம வீட்டில் சாப்பிடவே தேவையில்லை, எல்லா பக்கமும் பிரசாதம் கிடச்சினே இருக்கும். லாஸ்ட் நாள் ரொம்ப குஷியாகவும் இருக்கும், ரொம்ப வருத்தமாகவும் இருக்கும். ஏன்னாக்கா மஞ்சள் நீராட்டம் இருக்கும். எல்லோரும் தண்ணி ஊற்றின்னு விளையாடுறது சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், விளையாடுறதுக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் என்ன, அதோட ஈவினிங்கில் முடிஞ்சிடுமேன்ற கவலையும் சேர்த்து இருக்கும். ஈவினிங் கும்ப பூஜையோட திருவிழா முடியும், அவ்வளோதான். பேஜாரோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானிக்காக கிளிக் பண்ணுங்கள். என் சேனல் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். பி பாசிட்டிவ்.